போறோம், மலையனூர் பக்கத்துல போறோம். அங்க போய் உங்களை பத்தி பெருமையா சொல்லுவேன். கூச்சல் போடாத, சத்தம் போடாத, அமைதியா. நாடகத்தை யாரு அமைதியா உட்காந்து பொழுது வடி வரைக்கும் தூங்காம பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொழுது வாங்கி நான் ₹1 தருவேன். வெடி வெடியா கண்ணு மூச்சு பாக்குறவங்களுக்கு, தூங்கி எழுந்து போறவங்களுக்கு, நல்ல திறமை நாள்றா நீப்பா. தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2, கண்ணு மூச்சு பாத்துக்கிறவங்களுக்கு ₹1. என்ன காரணம் அது? விஷயம் இருக்குதா இல்லையா? சரி, விடிய விடிய பாப்பாங்க, கண்ணுலாம் எரியும். ஆமா, தண்ணி வச்சுக்கிட்டு பாப்பாங்க. நாடகம் வச்ச பிறகு எழுந்து போவாங்க. வயல ஒரு 2 பேர் கேட்பாங்க, என்னப்பா இந்த இனியா நாடகம் பண்ணலாம் ஆனாங்களே, நல்லா ஆனாங்களா பணு காத்தாங்க. அந்த விடிய விடிய பாத்துட்டு போறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க? என்ன சொல்லிட்டு போவாங்க? ஏமாட்டாங்க. ஒருத்தன் இப்படி வந்து எகர்னா, ஒருத்தன் இப்படி வந்து குச்சா, உள்ளிங்க வச்சாக்க 40,000 வாங்கி போவாங்க. வெடி 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 கண்ணு மூச்சு தண்ணி தெளிச்சுன்னு பார்த்தவங்க. பப்புன்னு வராது முன்ன ஒரு 4 பசங்க பாய போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நாடகம் போட்டு பிறகு எழுந்து பாய எடுத்து அக்கா வச்சுக்கிட்டு அவனுக்கு சூத்துல இருக்கிற மண்ணை தட்டிக்கிட்டு கண்ணன் போவானுங்க. காலையில ஒரு 2 பொம்பளைங்க சாணி தேய்ச்சிக்கின்னு கேட்பாங்க, என்னடா பசங்கள நாடகம் நல்லா இருந்ததுன்னு கேட்பாங்க. அந்த பசங்க என்ன சொல்லிட்டு போவானுங்க? என்ன சொல்லுவான்? மூஞ்ச கூட பார்த்து இருக்க மாட்டானுங்க. அம்மா அந்த ஒரே பப்புன்னு கலக்கிட்டாங்க. யாரு வெடி வெடி தூங்கி எழுந்து போறாளு? சும்மா போக மாட்டான். எங்க அம்மால வராங்க, கூப்பிட்டு போவோம். அதுக்குதான் ₹2. உனக்கு சண்டை இலக்கரம் ஆகி போச்சு. இதோட போயிட்டு வந்தவருக்கு எங்க வாயில போட்டுக்குவேன். சரி, கூச்சல் போலதான் சத்தம் நாடகம் சொல்ல போறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமலூர் வட்டம் ஸ்ரீ இனியா
அமைதியா உட்கார அமைதியா உட்காருங்க. மதுரை கிராமத்தை சேர்ந்த இந்த சாகர் ஐயா இவர்களுடன் சேர்ந்து நடிக்கும் சேர்ந்த வெடிச்சிருப்பு சாகர் ஐயா அவர்கள். இவர்கள் உயர்வர்கள் இவர்கள் நடத்தக்கூடிய நாடகம். சரி